யூஸ்வலாக இல்லாமல் இந்த வெஜ் மசாலா கறி கொஞ்சம் ஹைலைட் தான். எந்த தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஆனால் அவ்வளோ ரிச் க்ரீமியாக இருக்கும். ஃபுல்கா, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கல்பாசி, பட்டை, கிராம்பு, கூடவே பெரிய வெங்காயம், 2 வரமிளகா நான் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா சும்மா 4-5 முந்திரி. இந்த சீக்ரெட்டே பன்னீர் தான். எவ்வளோ பன்னீர் சேர்க்குறீங்களோ அவ்வளோ ரிச்னஸ் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, ஃப்ளேவருக்காக கண்டிப்பாக கேப்சிகம் அண்ட் புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். உங்ககிட்ட எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் எல்லாமே 1 நிமிஷம் மசாலா கூட வதக்கி விட்டுருங்க. கூடவே அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். எவ்வளோ ரிச்னஸாக இருக்குது பார்த்தீங்கள்ல. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுடலாம். 2 விசில் போதுமானது. விசில் அடங்கினதுக்கப்புறமா சிம்மிலேயே வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் இஷ்டமோ சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லி தலையோட தூவி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.